நல்ல மாற்றங்க. தெரியல, நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதுலேருந்து நடந்து தான் வரோம். நாங்கள் நான் ஆக்சுவலாக இதுக்கு மருத்துவமனைக்கு போகணும். எங்கள் மாமாவை பார்க்க இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண வந்தேன். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வரோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு எங்களுக்கு தெரியல, எதுக்காக இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. விஜய் வராரு, முதலமைச்சர் வராரு, அதனால சொல்லியிருக்காங்க. ஆமாம், பஸ் வரல. நாங்கள் இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரோம். ஆமாம், ரொம்ப கஷ்டமா. இப்போ மாமாவை கரெக்டாக 12 மணிக்கு வந்து டாக்டர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. போய் பேசவும் முடியாது. நாங்கள் இனிமேல் நடந்து எப்படி என்ன இது பண்ணுறது தெரியல. இங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கோம். உள்ளத்தாட்சிக்காரர்கள்ல இருந்து புள்ள கைப்புள்ள வரைக்கும் நடந்துட்டு வருது. மாம்பழ சாலையிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து வராங்க எல்லாருமே. காரணம் வந்து இப்போ பஸ்ஸு இப்போ முதல்வர் வர்றதுனால டிராஃபிக் ஆகுது. டிராஃபிக்காக எல்லாமே நடந்து பொதுமக்கள் நடந்து தான் சத்திரம் பேருந்து நிலையம் வர்றாங்க. சத்திரம் பேருந்து நிலையத்தில் தான் மீட்டிங் நடக்குது, அதனால நடந்து தான் வர்றாங்க. 2.5 கிலோமீட்டர் வரும் மாம்பழ சாலையிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. கவர்மெண்ட் பஸ் எதுவுமே கிடையாது, எல்லா பஸ்ஸும் அங்கிட்டு போகுது. 2 வீலரு சிறிய வாகனங்கள் மட்டும் விட்டுருக்காங்க. பெரிய வாகனம்லாம் பைபாஸில் போயிட்டு இருக்கு. கொண்டையம்பேட்டை மாம்பழச்சாலை இது செக் போஸ்ட் வழி அப்படி போகுது. எல்லா பஸ்ஸும் எல்லாம் நடந்து தான் அதை கொண்டு வராங்க. குமார். ஒரு 4 கிலோமீட்டருக்கு நடந்து வரேன். இறக்கி விட்டுட்டாங்க. எந்த ஏரியால இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. 4 கிலோமீட்டர் நடந்து இருக்கேன். இன்னும் பஸ் ஸ்டாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா புங்கோரணத்தம் கிராமம். அதாவது கூட்டத்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அதாவது கோயிலுக்கு போனா இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு ஓரளவுக்கு இது குணப்படுத்துறாங்க அப்படின்ட்டு இது பண்ணி இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் நடந்து இடையில ஓரளவுக்கு வந்துட்டேன். இதுல இருந்து நான் நடக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் அந்த ஆத்து பாலத்துக்கு அந்த பக்கம் இன்னொரு ஊர்ல இறக்கி விட்டுட்டாங்க. ஆமா, ஏரியாவே எனக்கு தெரியாது. இந்த ஏரியா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா புங்கோரணத்தம் கிராமம். ஆமா, கூட்டத்தூர் வந்தேன். வந்து இந்த 4-5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். நான் பொறுத்த அளவுக்கு சாகர வரைக்கும் பேஷண்ட். இந்த காலை பாருங்க, 150 தையல் இருக்குது. இது தையல் உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 170 தையல், 200 தையலுக்கு பக்கத்துல இருக்கு மொத்தத்துக்கு. வழியில தான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். மாம்பழ சாலையில நடக்க முடியலங்க. மாம்பழ சாலையில இருந்து நடந்து வரோம். பஸ் வேற பக்கத்து பிரிஞ்சு பார்த்தா விடலாம்லப்பா. பாதைய காட்சி சாமி, மாம்பழ சாலையில இருந்து வரோம்ப்பா. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரொம்ப தூரமா பாலத்தை தாண்டி பாலத்துல இருந்து வரோம். ஸ்ரீரங்கம் ரோட்டு இதுல இருந்து வரோம். ஸ்ரீரங்க ரோட்ல இருந்து வரோம். நாங்க எலந்தபுரத்துல இருந்து வரோம்ப்பா. என்னோட பேர் நிஷி. நான் வந்து லால்குடி தாண்டி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கு லால்குடிக்கு. அதுலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். ஜங்ஷனுக்கு நான் போகணும், ஆனால் என்னால் போக முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு சிஎம் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா மாம்பழச்சாலையில இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் குழந்தைய வச்சுட்டு காலேஜ் போகிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் அங்கங்கே கேட்டுட்டு தான் போகிறாங்க. இதுக்கு மேலேயுமே பஸ் இருக்கான்னு தெரியல. ஜங்ஷன் போகணும், ஆனால் பால் பண்ணையோட பஸ் அந்த சைடும் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்க வேணாம், கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், எல்லாரும் குழந்தையோட வயசானவங்க எல்லாருமே தான் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஆமாம், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தேன். சிஎம் வராங்க, அதனால இதுக்கு மேலே பஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழச்சாலையோட டர்ன் பண்ணி போயிட்டாங்க அவங்க. அவ்வளோதான். நான் ஜங்ஷன் போகணும். இதுக்கப்புறம் நான் எப்படி ரீச் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் போயிட்டு இருக்கேன். எனக்கு சில திங்ஸ் அங்கே வாங்கணுன்றனால நான் போயிட்டு இருக்கேன். கொரியர். ஆமா, எல்லாத்துக்கும் போறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. எப்படி போவாங்கன்னு தெரியல. இதுக்கு மேல நாங்க எப்படி கிராஸ் பண்ணி போக முடியும்ன்றது எங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் கண்டிப்பா. பாலம் தான். இது வந்து இது காவேரி ஆத்து பாலம்.
ஆமா, கிராஸ் பண்ணி தான் நடந்து வந்தோம். உங்க பேருக்கா? நிஷி. நிஷி. ஆமா. 4 மணிக்கு வர்றதுக்கு இப்பவே நிறுத்தினா எங்க அங்க இதுல இருந்து நடந்து வரோம், அங்க இருந்து நடந்து வரோம் ஒரு 2 மைல் சத்திரத்துல இருந்து அந்த பக்கம் கலைஞர் அறிவாலயத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் நாங்க டோல்கேட் போகணும், லால்குடி போகணும், பஸ்ஸையும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப இடையில நிறுத்தி ஏத்திட்டு போலாம் இல்லையா, அதுவும் நிறுத்தல. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நாங்க என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து 2 கிலோமீட்டர் கூடவே இருக்கு சார். உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்னாங்களா 2 கிலோமீட்டர் அப்புறம் பஸ் போகுதுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க, நாங்க எங்கேயாவது வீட்டுக்கு போய் சேரணுமே, இன்னும் நேரம் ஆகாம இன்னும் கூட்டம் ஜாஸ்தி தான் வரும். அதனாலதான் இப்ப நடந்தே போயிட்டு இருக்கோம். எதனால நிறுத்தணும் பஸ்ன்னு சொன்னாங்களா? காரணம் சொன்னாங்களா? அதான் விஜய் வராரு நிறுத்தி இருக்கோம், நாங்க என்னங்க பண்ணுவோங்கிறாங்க. ஆனா விஜய் சார் வந்து காலேஜுக்குள்ள தானே வராரு. ஆமா, அதான் நானும் கேட்டேன், போலீஸ்காரங்கிட்ட கேட்டேன், ஏன் சார் 4 மணிக்கு வரதுக்கு இப்ப இருந்தே நிறுத்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு. நாம என்னமா பண்றது அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரங்களே சொல்றாங்க, நாங்க என்ன பண்றது, நாங்க என்ன தாளக்குடி போய் ஆகணும். இப்ப எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கீங்கம்மா நீங்க? கலைஞர் தில்லை நகர்ல இருந்து நாங்க தாளக்குடி போகணும். ஓகே ஓகே. ஹாஸ்பிடல் போறீங்களா? ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றோம் திருப்பி. வீட்டுக்கு போறீங்க. சரி சார், வர்ற பஸ்லயா நாங்க ஏறி போகணும். எவ்வளவு இல்லையே பஸ்ஸே போல. இந்த போகுது பாருங்க, ஒண்ணு போகுது. நிறுத்தல அவங்க எதுவும். நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஐயா கிட்ட ஐயா நீங்க இப்ப என்ன திடீர்னு பஸ் நிறுத்திட்டாங்களா? இந்த பஸ் போகாதுங்கிறத முன்னறிவிப்பு தெரியல. நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு வரையில பஸ்ஸை நடுவழியிலே இறக்கி விட்டாங்க. இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது, விஜய் வரனால பஸ்ஸு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தில்லை நகர்லேருந்து நடந்தே வர்றேன் நான். இப்ப ஆனா ஃபுல் டிக்கெட் தானே எடுத்திருப்பீங்க. ஆமாம், அவங்க சொல்லிட்டாப்ல எவ்வளவு தூரம் போகுது அங்கே இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் சொன்னாங்க உங்களுக்கு இறக்குறதுக்கு? விஜய் வர்றாரு அதனால பஸ் எல்லாம் போகாத நிறுத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் ஒரே காரணம். அதுதான் சொல்றேன். உங்களை மட்டும் இறக்கி விட்டாங்களா இல்ல எல்லாருமே? எல்லாருமே எல்லாருமே இறக்கி விட்டாங்க. ஓ, அதனாலதான் எல்லாரும் கூட்டமா ஆமா, கூட்டமா பஸ்ஸுக்கு போறாங்க எல்லாம். அங்க ஏதாவது பஸ் எங்க பஸ் எங்க கிடைக்கும்னு தெரியாது. போற வழியில போக வேண்டியது ஏதாவது ஒரு பஸ் ஏதோ வந்து நடந்து போலாம் அப்படின்னு.